ஒரு சீக்ரெட் டாஸ்க். ஆனால் ஒரே ஒரு சீக்ரெட் டாஸ்க்கை வச்சு ஒரு ஸ்டாரை எப்படி உருவாக்குறதுன்றது பிக் பாஸ் டீம் காமிச்சிட்டாங்க. செலெக்ஷன் டீமை நம்ம பல தடவை குற்றம் சொல்லியிருக்கோம். நான் வந்து குற்றம் சொல்லியிருக்கேன். செலெக்ஷன் டீம் வந்து இப்படி ஒரு வேஸ்ட்டான ஒரு செலெக்ஷன் டீமே இல்லைடா அப்படின்ற மாதிரிலாம் நான் பேசியிருக்கேன். ஏன்னா திவாகர், அரோரா, துஷார் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எப்படிடா எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன். ஆனால் இந்த வைல்டு கார்டு என்ட்ரி அவங்கள வந்து உள்ளே விட்டுட்டு வைல்டு கார்டில் இருக்கிற சாண்ட்ராவை வந்து அவங்களுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் ஒன்று கொடுத்து அந்த சீக்ரெட் டாஸ்க்கை வந்து இவ்வளோ தூரத்துக்கு பூஸ்ட் பண்ணி அந்த சீக்ரெட் டாஸ்க்கு வந்து ஃபைனல் வரையும் நின்று பேசணுன்ற மாதிரி ஒரு மேட்ரு பண்ணிட்டாங்க பிக் பாஸ் டீம். அதுதான் வந்து எனக்கு சொல்ல தோணுது அந்த சீக்ரெட் டாஸ்க்கை பார்க்கும்போது. சீக்ரெட் டாஸ்க்குன்றதை ரிவீல் பண்ணதே வந்து வீக்கெண்ட் எபிசோடில் தான் ரிவீல் பண்ணாங்க. அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமான ஒரு மாஸ் ஆகி போச்சு சாண்ட்ராவுக்கு இப்படி ஒரு பில்டப் வந்து கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் எபிசோடில் தீபக்கை கூப்பிட்டாங்க. தீபக் வந்து என்ன சொன்னார், தீபக் வந்து உண்மையிலேயே சொன்னாரா பீட் பாக்ஸிங் வேணாம் அப்படின்ற மாதிரி அமித்தை வந்து கார்னர் பண்ணி அந்த ஒரு மேட்டர் பண்ணாங்க. அது எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல. அவர் ஏதோ ஒரு ஃப்ளோவில் அடிச்சு விட்டாருன்னு வைங்க தீபக். அதை கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுங்கள், இந்த பீட் பாக்ஸிங் ரொம்ப ஜாஸ்தியாக போயினுக்குதுன்ற மாதிரி பேசிட்டாரு. அது உண்மையிலேயே ஜாஸ்தியாக தான் போயினுக்குது. இந்த மாதிரி ஒரு ஷோவில் வந்து பீட் பாக்ஸிங் பண்ணி நான் வந்து பீட் பாக்ஸிங்கை வந்து பாமர மக்களுக்கெல்லாம் நான் கொண்டு போய் சேர்க்குறேன் அப்படின்ற லெவலுக்கு ஒரு பில்டப் கொடுத்துருந்தான் அந்த எஃப்ஜே வந்து எவ்வளோ பெரிய முட்டாளுன்றதை நேற்று எபிசோடில் அதிகம் போட்டு வச்சிட்டாங்க. எஃப்ஜேவுக்கு வந்து அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, அவர் பேசுகிறாரு, அவர் சொல்கிறாரு, அவர் க்ளூ கொடுக்குறாரு விஜேஎஸ். ஆனாலும் எஃப்ஜே வந்து அவன் இருக்கிற ஸ்டாண்ட்லேயே நின்றுன்னு, சார் நான் வந்து அந்த கேரக்டராகவே மாறினேன் சார், நான் அப்படி சார், நான் இப்படி சார்ன்ட்டு பேசி கட்சி வரைக்கும் அந்த திவாகருக்கும் அவனுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லைன்ற மாதிரி எஃப்ஜே வந்து அவன் தாழ்த்திக்கினான்.